வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் மோஸ்ட்லி காமனாக விளையாடுற கேம் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த கேம் தான் ஏற்றுவாங்கங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அதில் லாவா ஃப்ளோர் இது எல்லாருமே ஏற்றணும்னு விளையாண்டுருப்பாங்க. நானும் விளையாண்டுருக்கேன். அதனால தான் இது என் பர்சனல் லிஸ்ட்னு கூட சொல்லலாம். யாரும் நான்லாம் இது விளையாடலன்னு எதுவும் குதிக்க வேணாம். முக்கியமாக தோழரே, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனான கேம் விளையாடுங்க, சரியாயிரும். இல்லை என் வீடியோ கூட பாருங்கள், எங்கடா போட்டால் தானே பார்க்கணும் கேள்வி கேட்காதீர்கள். பார்த்த வீடியோவை திருப்பி பாருங்கள், மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறேன். மேகம் என்னடா டிரான்ஸ்பரண்டாக மேகம் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி 11 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் மேலே போயிடலாம். நம்புறேன் மேலே போயிடலான்னு ஏறுறேன். இதெல்லாம் அசால்ட்டு கைஸ், சப்பை. ஆனால் அந்த சப்பை பையன் கீழே இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன்லாம் வராது ரொம்ப கஷ்டம். லாவா வந்துருச்சுடா வந்துருச்சு. சரி, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான் கைஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு. ரோப்ளாக்ஸில் எங்கே பார்த்தாலும் காசு காசு காசை கொடுக்கலாம், உன்னால் விளையாட முடியாது, நீ நல்லா விளையாடணுமா காசை கொடுன்னு கேட்குறாங்க. அதனால் நான் ஒரு கொள்கையோடு இருக்கேங்க, காசு வாங்கவே கூடாது ரோப்ளாக்ஸில். காசுங்கிற பேச்சே இடம்படக்கூடாது அப்படிங்கிறனால காசு இருந்தால் இப்போ இருந்தால் பண்ண மாட்டேன். இல்லை, அதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். பேசிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்தாச்சு. போயிட்டு நல்ல வேலை விழுந்துட்டே நினச்சேன், நல்ல வேலை விழுவல. ஃப்ளோர் இஸ் லாவா ஃபார் எப்பாடி முடிய போகுது. இந்த ரவுண்டு வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. நாங்கள் 4 பேர் தான் ஜெயிச்சிருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ புதுசாக வரவங்களும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் இன் 6 5. டக்குன்னு விடுங்கடா, ஏன்டா இவ்வளோ லேட் ஆக்குறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. ஓட்டிங்கலாம் அவங்களுக்கு வேணாம் பாய், நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த மினி ரேஸ் தரமாக இருக்குது, கார்லாம் இருக்குது, கார் ரேஸ் ஓட்டலான்னு நினைக்கிறேன். தரமாக அப்படியே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, கார் பண்ணி வச்சுருக்கீங்க, அது மேலே ஏறி தப்பிக்கணுமா? டேய், நானும் காரை ஓட்டிகிட்டே மேலே போகலான்னு நினச்சி உங்களை நான் டேய் யார்ரா நீங்கள்? அதுவும் இது என்னடா சர்க்கா மரம் மாதிரி இருக்குது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தோழரே, நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நண்பர்களே. இவங்க சரியில்லை, ஏமாற்றிட்டாங்க என்ன. நான் இந்த கேமை அப்ரூவ் பண்ணுறதா இல்லை. இந்த லெவலை வேஸ்ட்டு, தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுருங்க. அதாவது இந்த மேப்பை சொல்கிறேன், ஏமாத்துறேன் வெளியே எப்படிலாம் போட்டு நம்மளை. இன்னும் நான் மேலே ஏறிட்டேன். ஒருவேளை லாவா இங்கே வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே போகவும் வழி இல்லை, மண்டை மேலே ஏறி குதிச்சு தான் போகணும். எவனும் மண்டையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. சைடு கேப்பில் ஏறிட்டான் அவங்க 2 பேர். ஐயோ, பில்லர் கவுந்துருச்சு, சாவுங்கடா, தேவைதான்டா உங்களுக்கு. உயிரோட தப்பிச்சிட்டாங்களா? ஏன்டா தப்பிச்சிங்க, ஏன் தப்பிச்சிங்க? டேய் டேய் டேய், நான் கரெக்டாக போனாங்கிட்டு நான் வெளியே போகிறேன் போனா. இந்த கேம் எனக்கு பிடிக்கும். கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் உள்ளே போயிட்டேன்டா. ஒரு செகண்டில் போடா இந்த கேம். நான் இந்த கேம் விளையாடல, நான் வேறு கேம் போனேன். இந்த கேமே எனக்கு தெரியல. வாங்க 2வது கேம் போகலாம். ஈஸி 2வது கேம் இதுதான், நேச்சுரல் டிசாஸ்டர். இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், திடீர்னு சுனாமி வரும், திடீர்னு நெருப்பு மழை பொழியும், மீட்டியார் ஷவர், என்ன வேணால் வரலாம், ஸ்டாம் வரலாம், என்ன வேணால் வரலாம், சொல்ல முடியாது. இப்போ கூட ஏதோ வீசிகிட்டு இருக்கு, உலகமே இருண்டு போய் கிடக்கு, என்னதுன்னு தெரியல. பார்ப்போம். வெல்கம் பிளேயர், இதெல்லாம் சொல்கிறீங்க, காசு மட்டும் கேட்குறீங்களா? ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்மளுக்கு விட்டாங்க. சேஃப்டி செகண்ட் தான், இது பேர் தான் மேப் பேர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மாறியா? ஓகே, இப்போ என்ன இதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக ஒழிய முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல தான் ஒழிஞ்சாகணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஒரு இடத்துல வெளியவே நிற்போம் சேஃப்டிக்கு. சுனாமி வருதா என்ன அவ்வளோ பெருசா? இல்லையே, சுனாமி வேறு மாதிரி தானே வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னதுடா இது? ஸ்டாம் வருதாடா? ஏதாவது தெளிவாக சொல்லுங்கடா. ஸ்டாமா இல்லை அந்த தண்டர் போல்ட்டா? இடியோடும் கூடிய மழையா? என்னதுன்னு தெளிவாக சொல்லுங்கடா. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. டிசாஸ்டர் வார்னிங், ஆசிட் ரெயின், ஸ்டே இன்டோர்ஸா? வீட்டுக்குள்ளே இருந்தால் தப்பிச்சிருவோமா? சரி ஓகே. என்னடா பச்சை பச்சையாக மாறுது நன்மையே கைஸ், பச்சை பச்சையாக மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கனே எல்லா பேர் அது. சரி, ஏதோ ஒன்று. நானும் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதுவும் போகிற மாதிரியும் தெரியல. எனக்கு ஃபுல்லாக பச்சையாகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக அந்த பச்சையில் நின்றா ஏதாச்சும் ஆசிட் ரெயின் பெய்யுமா, நானும் அந்த வெள்ளையாக தாவிக்கிட்டு இருக்கேன்.
அடுத்து அந்த வெள்ளைக்கு தான் போகணும். இந்த வெள்ளை ஏதாச்சுன்னா ஐயோ இன்னும் நான் கலந்து விழுவுது. மேலே போட்டால் டேமேஜ் வரும். அப்படியே இது ஒன்று தான்டா இருக்குது. வேஸ்ட்டு கீழே போயிடலாமா? கீழே போயிடலாங்க, கீழே போயிடலாம். ஏன்னா இங்கே இருக்குது சேஃப்டி இல்லை. ஓர ஐயோ நான் நினச்ச அளவு டேமேஜ் அவ்வளோ இருந்தாலும் டேமேஜ் ஆகுது. ஓடு கீழே போடா. போயிட்டான்டா. எப்பாடி கீழே சேஃப் தான், எனக்கு கீழே சேஃப் இல்லைன்னா வேறு எங்கே போக முடியும்? ஓகே, அண்ணன் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது கேட்காதீங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான லெவல் ஏதோ ஒன்று வந்திருக்கு. சப்ப லெவல்னு தான் நினைக்கிறேன். பேர் என்னன்னா கவனிக்கலை. ஸ்டேஷன் ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இது டிசாஸ்டர் வர போகுதுன்னு தான் தெரியலை. எல்லாருமே ஏறுறாங்க இந்த பெட்ரோல் பங்க் மேலே. நம்மளும் ஏறுவோம்னு நினச்சா தேவையில்ல. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? மீட்டியர் சவரா? நான் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாங்களா? என்னன்னா கல் வந்து விழுவுது. டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடலாம், அதான் சேஃப். வீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த மீட்டர்ஸ் வரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம். இந்த லெவல் ரொம்ப ஈஸி கேஸ், ஈஸி பீஸி. இதிலலாம் எவனா ஸ்டாப் பண்ணான். ஆனால் வீட்டுக்குள்ளே கூட விழுவ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெளியே இங்கே வந்துட்டோம்னா எந்த இதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி மேப்போட ஓரத்தில் தான், இந்த ஓரத்தில் போய் நின்றுட்டோம்னா வராதுன்னு நினச்சேன். டேய், மேப்போட ஓரத்தில் என்னடா அகல பாதாளம் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க. மேப்போட ஓரத்தில் பார்த்தா கரெக்டாக தானே இருக்கணும். யாரா நீங்கள்? போடா. சரி, நானும் திருப்பி ரீமேட்ச் போட்டால் அதே கேட்டா வருது. இவனே அந்த மேப் ஓரத்துக்கே போகக்கூடாதான்னு ஒரு தீவிரமான முடிவோட நான் இருக்கேன். ஸ்ட்ராமா? புரியலை. ஸ்ட்ராம் தானே? எதுவும் வேறு எதுவும் கொடுத்துட மாட்டிங்களே? சாண்ட் ஸ்ட்ராமா? ஏன்னா லைட்டாக அந்த மஞ்சள் கலர் ஃபாகிஸ் வருது. வெயிட் பண்ணுவோம். அதனால் என்ன வரும்? பெருசாக ஒன்றும் வராது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏய், என்னடா பில்டிங்குள்ளேயே புயல் அடிக்குது. ஐயோ, சேஃப்டி முக்கியம் பிகிலே. எங்கே ஓட எல்லாமே பறக்குது, ஆடுது. எனக்கு எதுவே காரு இவன் ஓட்டுறானே. டே சாலா, யாரா நீ காரை ஓட்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில்? ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸா? அது ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளை பண்ணிலாம் வருமா என்ன? எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. நான் ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறேன். பறந்தெல்லாம் வந்து தாக்குது. என்னடா நடக்குதுங்க? டிசாஸ்டர் என்னடா நீங்கள் சொல்கிறீங்க? எதோ விழுவுதுடா. ஏதாச்சும் ஒரு மூலையில் போய் உட்காந்தா தான் சேஃப்டி. ஏன்னா பில்டிங்குள்ளே இருக்க வரைக்கும் ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் எந்த டிசாஸ்டர் வந்தாலும் பில்டிங்க்கு மேலே இல்லை உள்ளே இருந்தீங்கனாலே சேஃப் தான். இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே தள்ளி விட்டு கொல்லணும்னு இருக்கு. ஆனால் கொல்ல முடியாது. கொல்லணும்னா காசு கொடு, காசு. இந்த நேரத்துலையும் ஒருத்தர் எவன்டாவே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறான் பார்த்தீங்களா? என்ன திமிர் இருக்கும் அவனுக்கு? எவன்டாவே ஒழுங்காக தெரியல. சரி பரவாயில்ல, இந்த மூலையில் போய் என்னடா கிளிச் ஆகுது. ராசா, நீ என்ன வேணால் பண்ணு, கிளிச் ஆகி விட்றாத. அடுத்து போன ரவுண்டு பெரிய மகா கிளிச்சை வச்சு என்னை கொண்டு தண்ட. சரி கொன்னடா, உன்னைத்தான் சொல்கிறேன். ரோப்ளாக்ஸு கேட்குதா? சரி, நம்ம இப்போ அவன் மேலே வன்மத்தை கக்கிறத விட்டுட்டுடே. யாரா நீங்கள்? சீரியஸான நேரம்டா, ஃபன் பண்ணாதீங்கடா. ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கு போங்கடா, இங்கே வராதிங்கடா. எங்கடா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கு தான் போகணுமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு சொன்னேன்னு தெரியலையே. ஐயோ சரி, அதை விடுங்க. இப்போ வந்து என்னன்னா மொத்த பில்டிங்கும் தரமட்டமாக ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்த பில்டிங் அது வெளியே இழுத்துச்சுங்க. என்னை லேசாக வெளியே இழுத்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரில. சேஃப்டி முக்கியம். ஒரு வழியாக ஃபைனலாக ஜெயிச்சாச்சு. அண்ணன் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இந்த லெவலே எவ்வளோ நேரம் நம்ம தாக்கு பிடிக்க. வேறு கேம் போகலாமா? அடுத்த கேம் அருமையான கேம் நண்பர்களே. இந்த கேம் எல்லாருமே விளாடணும்னு நினச்சிருப்போம். அதாவது ஹைட் அண்ட் சீக் தான். இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு செலக்டிங் மேப் நடந்துகிட்ருக்கு. இதில் எந்த மேப் வரப்போகுதுன்னு தெரியலை. இந்த கேம் வந்து ஒன் ஆஃப் த எல்லாருமே ரோப்ளாக்ஸ் வந்து விளையாடுற கேம். அட்டிக்குன்னு ஏதோ ஒரு இடம் வந்திருக்கு. அதாவது வீட்டு மாடியிலலாம் இருக்கும்ல. அண்ணனுக்கு கொடுங்க. அண்ணே இதான் அந்த ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லலாம்ண்ணா. என்ன மம்மியா? ஏன்டா மம்மிக்கெலாம் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி ஒரு ப்ரோ பிளேயருக்கு கொடுக்கலாம்ல. சரி விடுங்க, சில்ட்ரா பாய்ஸ் கொடுக்கல. இன்னும் ஒரு நிமிஷம் தான் ஒளிய இடமா? இவனுக்கெல்லாம் ஒளிவாங்களா? இந்த மேப்பில் எல்லாத்துலேயும் அருமையான இடம்னா நான் நல்லா ஒளிவேன் ஆக்சுவலாக. அதனாலேயே இந்த மாதிரி மூலையில், அதாவது ஸ்டார்டிங் கிட்டே ஒழுங்காக கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நான் ப்ரோ பிளேயர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டுபிடிக்கிற எனக்கு பெருசாக வராது, பட் ஒளியை நல்லா வரும். இந்த இடத்துல ஒளியெல்லாம் நினச்சேன். கீழே ஒரு அற்புதமான ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே புகுந்துடலாமா? ஓப்பன் ஷாப்பு 28 crore.
என்னடா குரோரா? ஓ இட்டுனா அவனா? நானும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் இவ்வளோ தள்ளி இருக்கேன்னு நினச்சேன். அந்த இட்டு அவனா? ஓகே. இங்கே அப்படியே நம்ம கேம்ப் அடிச்சிடலான்னு எனக்கு ஒரு ஐடியா. இன்னும் 18 செகண்ட் இருக்குது. அப்படியே கிளிச் ஆகி வெளியே போய் எப்படியாச்சும் பண்ணலான் இருந்தேன். ஆனால் போன கேமில் அந்த கேமில் நடந்தது இன்ன வரைக்கும் என் மண்டையில் உதிக்குது. இதனால் வேணாம், அடக்கிக்கிட்டு உட்காருவோம். இன்னும் 7 செகண்டு தான். சீக்கிரமாக வாடா வெளியே. ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்கி தொலைகிற? வாடா ராசா வாடா, உன கண்ணி தானே வெயிட் பண்ணுறேன். வரியான்னு பாரு, வாடா. ஒரு வழியாக தலைவன் கிளம்பிட்டான். வெளியே வந்துகிட்டே இருக்கான். பட்டாசு வறக்கிற மாதிரி வெளியே வரான். ஆக்சுவலாக என்னை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இது எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ப்ரோ பிளேயரை எப்போவுமே லெஜெண்ட் நெவர் ரைஸ் கேஸ். ஸோ அதனால் நானும் என்றைக்குமே வந்துட்டு மாட்ட மாட்டேன். சல்லி பையன் எடுத்தோன்னே இங்கே வரான். ஒருவேளை நம்ம நானும் இவனை ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டேன். அதாவது நம்மளை மாதிரியே யாராச்சும் யோசிக்கிறவங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி நினச்சேன் இவன் அந்த மாதிரிலாம் இல்லை. இவன் டம்மிவாவா? வெயிட் பண்ணுவோம், சொல்ல முடியாது. எப்போ வேணால் இவன் நம்மக்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வரலாம் வாய்ப்பு இல்லை கைஸ், வாய்ப்பே இல்லை. நான் ஏன் இப்படி உட்காண்டே தெரியுமா? நான் ஆக்சுவலாக எனக்கு ஏதோ ஒன்று அப்போ எழுதிக்கிட்டு இருந்தேன். அதனால் சரி ரைட்டு இவனை உட்கார வச்சுட்டு எழுதுவோம், அவுட்டானா பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தா வேஸ்ட்டு. இவன் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. நானும் வச்சுட்டு போயிட்டேன். அவ்வளோதான். இவன் ஒன்றும் ஒரு வேலைக்கு ஆக மாட்டான்னு தான் தெரிஞ்சு போச்சு. எவனையோ துரத்துறான். ஆனால் அவன் இன்னும் பேலன்ஸ் 30 செகண்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். சரி 30 செகண்ட் இருக்குது, வெளியே போயாச்சும் பார்ப்போம் தலைவன் ஏதாச்சும் பிடிக்கிறானா ஏதாச்சும் பண்ணுறானான்னு. இங்கே கொஞ்சம் ஜென்ரலான இடத்துல ஒளிவோம். தலைவன் பிடிப்பானா டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடலான்னு நினச்சா தலைவன் எங்கன்னே தெரில. சரி ஸ்டார்டிங்கில் உள்ள போட்டியிலே போய் உட்காந்துருவோம் அப்படின்னு இங்கே வந்தேன். அவனே அவுட் ஆகிட்டான் கைஸ். அவன் அவுட்டு தான், அவ்வளோதான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே கொடூரமான கேம்பர்ஸ். அதில் நானும் ஒருத்தன்னு சொல்கிறப்ப மிக வருத்தமாக இருக்குது. ஆனால் கேம்பராக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. பட் எனக்கு வேலை இருந்தனால தான் கேம்பராக இருந்தேன். ஸோ ஓகே. இந்த தடவை இவனோ ஒருத்தன் ஏத்தனோட பெட்ரூமா, அவன் பெட்ரூமில் எதுக்கலையே நான் போகணும். சரி ரைட்டு பார்த்துக்கலாம். ஓகே, யாருக்கு அண்ணனுக்கு கொடுங்களேன். மறுபடியும் மம்மி டம்மிக்கெலாம் கொடுத்துடாதீங்க. ஒரு நல்ல ப்ரோ பிளேயர் அண்ணன். என்ன அணிக்காடி யாரா நீ? எனக்கு கொடுங்கடா, எனக்கு கொடுங்க. காசு மட்டும் வாங்குறீங்களே எல்லார்ட்டையும், அதுக்கு நான் காசு கொடுத்தேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் காசு கொடுக்காத கொள்கையில் வந்துட்டுருக்கேன். காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டேன், அது வேறு விஷயம். சரி, இந்த புக்கு பின்னாடியே ஒரு சில்லறத்தனமான ஒளியிலான் இருந்தேன். கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு ஒரு பயம். அதனால் தேவையே இல்லை. கீழே குதிச்சிடலாம். எனக்கு என்னமோ இங்கே ஒளியிறது நல்ல ஐடியாங்கிற மாதிரி தோணுது. பக்கத்துலேயே நான் போன மேட்ச் ஒளிந்த மாதிரி தான் ஒளியலான் இருக்கேன். ஆனால் சப்போஸ் இவன் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்து கண்டுபிடிச்சிட்டானா அங்கே ஓடுவோம். இன்னும் 31 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. இங்கே ஒளியலாமா? வேணாம். நம்ம இங்கே கிட்டக்கே இருக்க வேணாம். நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே ஒரு டேபிள் தெரியுதா? அந்த டேபிள் கிட்டே போய் ஒரு சாதாரணமான இடத்துல போய் ஒளிஞ்சிரும். ஓடு. எனக்கு கொஞ்சம் வேகமாக வர மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓடுடா. 300 மீட்டர் தாங்க தண்ணியில் இருக்கான். அந்த ஷெல்ஃபு கிட்ட தான் எல்லோரும் போகிறாங்க. இருந்தாலும் அங்கிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஓடு. அந்த எலி பொந்தில் ஒளியலான் இருந்தேன். ஆனால் அது ஹைட் ஸ்பாட் மாதிரி பச்சையாக தெரியுது, அதனால் தேவையில்லை. ஓகே. இங்கே ஒரு தூண் இருக்குல்ல, இதில் பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். அவனால் நம்ம கண்டுபிடிக்க தான் முடிஞ்சால் பார்த்துக்கலாம். நான் இந்த இடத்துக்கு நகரவே போகிறதில்ல கேம் முடிகிற வரைக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் நகரலாம், பார்ப்போம். கொஞ்சம் நேரம் மட்டும். கிளம்பிட்டான். எங்கே வந்துட்டுருக்கானா அந்த நம்மளை நோக்கி தான் வர மாதிரி இருக்குது. ஒருவேளை பார்த்துருப்பானோ? இவன் அந்தளவு புத்திசாலி மாதிரி எனக்கு தெரியலை. கிவ் பண்ணிடுவான் நீங்கள் சபவாய் தான். இவங்க மட்டும் வேகமாக ஓடுறாங்க. இவங்ககிட்டருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது, ஏன்னு தெரில. வேஸ்ட். இதில் ரொம்ப ஒரு இதாக இருக்குது கைஸ், அன்னீசியாக சார். பட் பரவாயில்ல, அந்த இட்டாலாம் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சப்பாவாய் அவன். ஆனால் அண்ணன்ட்ட கேட்சராக கொடுத்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் விஷயம் என்னன்னு. வேஸ்ட்டாக இருக்கேன். கொஞ்சமாச்சும் புத்திசாலித்தனமாக யோசிங்கடா. இன்னும் கேமே முடிய போகுதுடா. சப்பாவாயிடா வேணாம் சார். வெறும் 34 செகண்ட் தான் இருக்குது. சரி வெளியே ஓடிடலாம் போன மேட்ச் மாதிரியே. ஏன் ப்ரோ கடைசியாக வெளியே வரீங்க? தைரியமானவனாக இருந்தால் முன்னாடியே வரலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதான் ஆல்ரெடி ஒரு வேலையாக இருக்கேன்னு இல்லை, அதான். சரி ஓகே, கடைசி நேரத்தில் வெளியே போக வேணாலும் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் ஓடி வந்துட்டுருக்கான். ஆனால் அவனால் அது வரைக்கும் முடியாது. என்ன பார்த்துட்டானா? ஆமாம் கைஸ், பார்த்துட்டான். டேய் சப்ப பாய், ஓடா டே சப்ப, வெளியே வாடா. புர்றா, முடிஞ்சா புர்றா.
ஏன்டா யார்ரா இவ்வளோ சப்பையா கொடுக்குறீங்க? டேய் கொஞ்சமாச்சும் விளையாட தெரிஞ்சா வாங்கடா. இன்னைக்கு நம்ம விளையாண்ட 3 கேமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த 3 கேமில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முதல்ல விளையாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று ஒரு அருமையான கேமில் சந்திக்கிறேன். அண்ணே போயிட்டு வரேன். பாய்.